அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $70 வந்து பிப்ரவரி 17 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70 நேற்று ஒரு $71.90. இன்னைக்கு மிட்நைட் மார்க்கெட்டும் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நேற்று ஹையாக பிரேக் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது கண்டினியூஸாக பை எடுக்குமா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்லைன், இந்த சப்போர்ட் இந்த நெக்லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து $74.84 வரைக்கும் வரலாம். ஆனால் இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்லைன் பிரேக் பண்ணணும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த, அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $72.05 மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில், அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் நேற்று எந்த மாதிரி நடந்திருக்கு? ஸோ இந்த இடத்துல இன்னும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி, டபுள் பாட்டம் பேட்டர்ன் எல்லாம் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 6138 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை செல்லும் கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6138. ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துலையுமே கிடையாது அவ்வளோவா. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல வர ஆவரேஜ் கேண்டில் தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. 6359 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா யூஎஸ் ஆயிலில் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு $73 வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயிலும் மேபி 6359 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ரேட் செட்டப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஒரு பை அண்ட் செல் மிட் மார்க்கெட் தான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ லோ வந்துட்டு மேலே வந்திருக்கு, அதே பார்த்தீங்கன்னா ஹை போயிட்டு கீழே வந்துட்டு ஒரு சென்டர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். கண்டிப்பாக நேற்று க்ளோஸ் வந்து 6233. ஸோ க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஹையாக இருக்கட்டும். ஸோ இந்த ஹை வந்து 6272. சப்போஸ் 6235 45 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். 20 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஹையையும் பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு நாம் வந்து 6359 வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஆனால் ஒரே நாளில் ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் போகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு ரிட்டர்ன் இங்கே பக்கத்துலேயே போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். ஸோ செல் எடுக்குமா செல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ணால் செல் ஆகும்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் செல் பாசிபிள். நேற்று லோ வந்து 6173. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணால் தான் செல் பாசிபிள். அதுவும் 6138 வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஹையாக பிரேக் பண்ணாலோ ஸோ பை வந்து பாசிபிள். அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வேணாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு 10% பக்கம் அப் கொடுத்துருக்கு. இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8.5%. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் நேற்று ஹை வந்து 340.40. ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக 355.2 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். கண்டினியூஸாக கோல்ட் அண்ட் சில்வர் இன்னுமே இந்த இடத்த பிரேக், இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஒரு கூடிய சீக்கிரமே கோல்டெல்லாம் ஒரு $3000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வருது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நாங்கள் லண்டன்லேருந்து பேசுகிறோம், துபாயிலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறோம், அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வாரானா இத்தனை டாலர் வந்து ப்ராஃபிட் தரோம், அவ்வளோ தரோம்னு சொல்லி யாரையுமே நம்பி எதுலேயுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துடாதீங்க. காசு போனால் திருப்பி வராது. அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வர ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அவங்க நீங்கள் வீடியோ காலை வர சொன்னீங்களாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் போட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக 274 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் ஒரே நிமிஷம் காப்பர் சொல்லிடுறேன். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஹை போயிட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மேலே வருது. ஹையை பிரேக் பண்ணால் இந்த 880 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.